ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இனிப்பு கொழுக்கட்டை, கைப்பிடி கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையானதை அதில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கப்பு அரிசி மாவு, அதுக்கு தேவையானது 3/4 கப்பு பொடிச்ச வெல்லம், ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் எள், ஒரு 4 ஏலக்காய். இப்போ நம்ம வந்து வடைச்சட்டியில் இந்த அரிசி மாவு வந்து லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அது வந்து நான் கொழுக்கட்டை செய்யும்போது நம்மளுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் நெய், அதை விட்டு 2 ஸ்பூன் இந்த வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும், அது கூட அந்த தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காயும் 2யும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா மணமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாய்க்கு கடிபடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும். நல்லா புரிஞ்சிடணும். அப்போ எடுத்து வச்சிட்டோம்னா அதை போட்டு நம்ம செய்யும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அது கூட வெல்லம், நம்ம 3/4 கப் வெல்லம் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து அரிசி மாவு எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவு தண்ணி, அரிசி மாவு 1 கப் எடுத்தேன், அதனால் அதே கப்பு அளவு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் அது நல்லா வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி உள்ளே போட்டாச்சு. இப்போ அந்த சர்க்கரை தண்ணி இருக்கு இல்லையா, அதை நாம் வடித்து எடுத்துகிட்டு தான் நம்ம ஏலக்காயை ஆட் பண்ணணும். முதல்ல கரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு வடிகட்டி வெட்டி வடிச்சிட்டு அப்புறமா ஏலக்காயை ஆட் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவு வந்து அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம தேங்காய் எள்ளெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னா நல்லா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த மாவெல்லாம் ட்ரையாக இல்லாமல் எல்லாம் அந்த வெள்ளை தண்ணியோடு நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கணும். கலந்துட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொழுக்கட்டையை வந்து நல்லா கையில் பிடிச்சி நல்லா பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக பூ போல் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படியில் கையை வச்சு அமுத்தி இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்ம ஒரு கப்பு போட்டிருக்கோம், அந்த 1 கப்பில் ஒரு 10 15 16 வரும் இந்த கொழுக்கட்டை, அந்த சைஸ் போட்டிங்கன்னா. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டான பூ மாதிரி இருக்கும் வேக வச்சிட்டிங்கன்னா. இது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சு சாப்பிட்டாலும் அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், இது உடம்புக்கு நல்லது. விநாயகர் சதுர்த்திக்கே எல்லாம் டக்குன்னு நம்ம வந்து அந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பூர்ணம் வச்சு செய்கிறது லேட் ஆகும். இது வந்து டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு நம்ம உடனடியாக செஞ்சு நம்ம படையல் போட்டுடலாம். பார்த்திங்களா எப்படி சாஃப்டாக இருக்குன்னு? இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.